ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு அவிக்கும் முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி அவிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு நம்ம அவிக்கிறனால நமக்கு கசப்பு தன்மை இருக்காது. அடுத்தது இந்த பாருங்கள், இட்லி சட்டியில் தான் அவிக்கணும். அதில் ஒரு துணி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த துணி இதில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த கிழங்கை இதில் அடுக்கி வச்சுக்குவோம். ஏன்னா அதோட துரு நம்ம சும்மா வச்சு அவிச்சோம்னா அந்த இட்லி சட்டியோட துரு ஜெர்மன் பாத்திரம் தானே, அதோட துரு நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அதனால் நம்ம துணி போட்டுக்கிட்டு தான் அவிக்கணும். இதை துணி அவிச்சிட்டு இந்த மாதிரி கிழங்கு எடுத்து அவிச்ச பிறகு சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.